மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மாற்றுத்திறனாளி பெண் செயற்கைக்காலுடன் அனுமதிக்கப்படாதது குறித்து அப்பெண் வீடியோ வெளியிட்டு புகார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற மாற்றுத்திறனாளி பெண் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் செல்ல அவரது செயற்கைக்காலை அகற்ற காவல்துறையினர் கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் சக்கர நாற்காலியில் தள்ளிச் செல்ல 500 ரூபாய் பணம் கேட்டதாகவும் மாற்றுத்திறனாளி பெண் வீடியோ வெளியிட்டு புகார் தெரிவித்துள்ளார். நான் முழுமையான பாதிக்கப்பட்ட இடதுகால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும்பொழுது முன்னாடி இப்போ காவல்துறையில இருந்த 3 பேர் சேர்ந்துட்டு நீ உள்ளாரே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு கேலிஃபர்லாம் நீ கழட்டி வச்சுட்டு தான் உள்ளார் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னால் நடக்க முடியாது சுத்தமாவே அப்படின்னு. நீ கேலிஃபர் இருந்தால் தான் என்னால் நடக்க முடியும்னு சொல்லும்போது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை உள்ளாரே விடமாட்டேன்னு சொல்லிட்டு காலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அங்கே போனாக்கா உள்ளார வீல் சேர் கொடுத்து அதுக்கு 500 ரூபாய் பணம் கேட்குறாங்க. வீல் சேர்ல தள்ளிட்டு போனாக்க 500 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க. பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க மாவட்ட தலைவர் என்னை இட்டுன்னு போனாரு. போகும்போது உள்ளார போயிட்டு அங்குள்ள அதிகாரிங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கோயில் பூசாரி, அந்த நிர்வாகத்தை பாக்குற பூசாரிங்க எல்லாம் என்னன்னு சொல்றாங்க, வரக்கூடாது, பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளார போக முடியாம திரும்பி வந்து